I was an unemployed for a year. Yes, I have quitted my job 23 October 2024 and I got a new job 31st October 2025. In between இருக்கிற அந்த ஜாப் அப்ளையிங் ப்ராசஸில் ஐ ஹாவ் டன் மெனி மிஸ்டேக்ஸ். அந்த 1 இயர் நான் நிறையா மிஸ்டேக் பண்ணேன், அதை அனலைஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இது நிறையா பேருக்கு மேபி ஜாப் அப்ளை பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லெட்ஸ் டாக் அபவுட் தட். First mistake, not a proper or specific career goal. கோல் இந்த இடத்துல என்னென்னா, நம்ம ஜாப் கிடைக்கிறது என்ன டெசிக்னேஷனில் நம்மளுக்கு ஜாப் வேணுங்கிறது. எக்ஸாம்பிள், ஐ வாஸ் அ சீனியர் அனலிஸ்ட், பட் நான் ட்ரை பண்ணது பைத்தான் டெவலப்பர். பிகாஸ் நான் ஆல்ரெடி பைத்தான் படித்ததுனால பைத்தான் டெவலப்பர் ட்ரை பண்ணேன். பட் எனக்கு அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால நிறையா கொஷின்ஸ் கேட்கும்போது என்னால் அது ப்ராப்பராக ஆன்சர் பண்ண முடியல. எஸ்பெஷலி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்ட் ஆன் கொஷின்ஸ்லலாம் என்னால் ஆன்சர் பண்ண முடியாமல் இருந்தது. ஸோ அப்படியே ஒரு 2-3 மந்த்ஸ் கிட்ட போச்சு. லேட்டர் ஐ ஹாவ் ரியலைஸ்ட், ஓகே, நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்காக ஜிபிடியில் போட்டு ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தேன். பட் அந்த ப்ராஜெக்ட் முடிக்கிறக்கே எனக்கு இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம். பட் அவ்வளோ டைம் ஆகியும் நான் ப்ராஜெக்டை முடிக்கல. அண்ட் இன்னும் என்னென்னா, அதில் டிஜாங்கோ, ஃப்ளாஸ்க் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நிறையா ஆட் ஆன் பண்ண வேண்டியதுனால அது எல்லாமே எனக்கு கம்ப்ளீட்டாக நியூவாக இருந்தது. அதுக்கு போதுமான டைமும் இல்லாதனால ஐ வாஸ் லைக் கம்ப்ளீட்லி குவிட்டட். எனக்கு பைத்தான் டெவலப்பர் ஆக வேண்டாம் அப்படின்னு நான் அதை முடிச்சிட்டேன். தென் இப்படி ஒரு 4-5 மந்த்ஸ் போச்சு. 4-5 மந்த்ஸுக்கு அப்புறம் ஐ ஹாவ் டிசைடட் நான் சீனியர் அனலிஸ்ட்டுக்குள்ளேயே போகலாம் அப்படின்ட்டு நான் டேட்டா அனலிஸ்ட் வழியாகவே போகலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணி அப்புறம் இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தெரிஞ்ச அப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஓகே, நம்ம டேட்டா அனலிஸ்ட் சைடே போகலாம் அப்படின்ட்டு எகெயின் நான் ரெஸ்யூம் புதுசாக ஃபுல்லாகவே அதை நான் சேஞ்ச் பண்ணி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஆட் ஆன் பண்ணி நான் மறுபடியும் நாக்குரியில் லிங்க்டின்ல நான் அதை அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் ஹாஃப் ஆஃப் த பீரியட் நான் இதுக்கே என்ன பண்ணணும்னே தெரியாமல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோலில் மட்டும் நான் போயிட்டு எது பண்ணணுன்னே தெரியாமல் ஏதோ ஒன்று பண்ணியிருந்தேன். ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். செகண்ட் ஒன், லேக் ஆஃப் ஜாப் அப்ளை. இது என் கூட நிறைய பேர் ரிலேட் பண்ணிக்க முடியும், ஐ கெஸ். டே ஃபுல்லாக சும்மா இருப்பேன். டே ஃபுல்லாக இன்ஸ்டாகிராம், சோஷியல் மீடியா அப்படின்னு ஸ்க்ரோல் பண்ணிட்டேன். வென் ஐ கோ டு பெட், அப்போது எனக்கு கில்ட்டாக ஃபீல் ஆகும். ஸோ அந்த டைமில் என்னோடய கில்ட் போகிறதுக்காக நாக்குரியில் லிங்க்டின்ல ஒரு 5 ஜாப்ஸ் அப்ளை பண்ணிட்டு ஐ ஸ்லெப்ட். இதுதான் என்னுடைய டெய்லி ரொட்டீனாகவே இருக்கும். ஒரு ப்ராப்பர் என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் டே ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணிட்டு நைட்டை ஒரு 5 ஜாப்ஸ் அப்ளை பண்ணிட்டு நான் தூங்கிடுவேன். இது வீக்லி 3-4 டைம்ஸ் இப்படி தான் இருக்கும். அண்ட் வீக்லி 3-4 டைம்ஸ் இப்படி இருக்கும்போது அந்த வீக்கே கான். அண்ட் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி 2 வாரத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணியிருந்தால் தான் இன்றைக்கி ஜாபு கிடைக்கும், இன்டர்வியூ கிடைக்கும். அப்படி இருக்கும்போது எனக்கு இன்றைக்கி வீக்கு போச்சுன்னா அடுத்த 2-3 வாரம் எனக்கு இன்டர்வியூவே கிடைக்காது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இடையில இந்த ஃபேமிலி ஃபெஸ்டிவல், ஃபங்க்ஷன்ஸ், அது இதுன்னு ஏதாவது வரும். அந்த மாதிரி 1 வீக் போச்சுனாலே 1 மந்த் ஆட்டோமேட்டிக்காக முடிஞ்சிடும். கடைசியாக பார்த்தோம்னா மந்த் எண்டு வரும்போது நம்மளுக்கு அது எகெயின் கில்ட் ஆகும். மந்த் எண்டு வரும்போது கில்ட் ஆகுதோ இல்லையோ, மந்த் ஸ்டார்டிங் வரும்போது ஒரு கில்ட் இருக்கும். ஸோ ஒரு ப்ராசஸ் இப்படி போகும். தேர்ட் ஒன், லோ நம்பர் ஆர் லெஸ் நம்பரில் ஜாப் அப்ளை பண்ணுறது. லைக் சும்மா ஒரு கடமைக்கேன்னு ஒரு 10 ஜாப் அப்ளை பண்ணுறது. நாக்குரியில் லிங்க்டின்ல ஒரு 10, அந்த லிங்க்டின்ல எப்படி 10 அப்ளை பண்ணாலும் கடைசியில் அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் ஜாப்பு உங்களை எடுக்கலன்னு தான் வரப்போகுது. பட் ஸ்டில் நம்ம ஒரு 5 ஈஸி அப்ளையில் நம்ம அப்ளை பண்ணி வைக்கிறது. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு இன்டர்வியூ வந்தாலும் அங்கே லேக் ஆஃப் ப்ரிப்பரேஷன் இருக்கும். ப்ராப்பரான ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்காது. அப்புறம் என்ன, கேம் ஓவர்.